ஹலோ, நான் டாக்டர் இன்சமாம். நான் மெடிக்கல் ரெட்டினா அண்ட் யூவியா கன்சல்டண்ட்டாக இருக்கேன் ஐ ஃபவுண்டேஷன் திருநெல்வேலியில். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா காமன் டிசீசஸ் ஆஃப் தி ஐ தட் கேன் மேக் யூ கோ பிளைண்ட். அதில் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதிங்கிறது ரொம்ப ஒரு காமனான டேர்ம், எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, அது வந்து டயபெட்டிஸ், லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன். அது வந்து டைப் 1 டயபெட்டிக்காக இருக்கலாம், இல்லை டைப் 2ஆக இருக்கலாம். தட் இஸ் இன்சுலின் டிபெண்ட் ஆர் இண்டிபெண்ட். அண்ட் லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிக்ஸில் கண்டிப்பாக வந்து சம் டிகிரி ஆஃப் டயபெட்டிக் ரெட்டினோபதி சேஞ்சு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரெட்டினா, நம்மளோட விழித்திரையில் வந்துட்டு பிளட் வெசல்ஸ்லேருந்து லீக்கேஜ் இருக்கும். அப்போ லீக்கேஜ் ஆகும்போது என்ன ஆகும், நம்மளோட விழித்திரையே வந்து வீங்கலாம். பர்டிகுலர்லி நம்ம மேக்யூலா வீங்குச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மேக்யூலர் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். செகண்ட் வந்து சப்போஸ் வந்து இந்த பிளட் ஃப்ளோவே வந்து குறைஞ்சிருச்சு ரெட்டினாக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்நார்மலான இரத்த நாடிங்க உருவாகும். அப்போது இந்த இரத்த நாடிங்கள்லேருந்து பிளட்டு லீக் ஆகலாம். லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஐ ஸ்க்ரீனிங் வந்து பீரியாடிக்காக பண்ணணும், as advised by their retina clinician or the ophthalmologist. ஸோ இதில் வந்து பேசிக்காக 2 டைப்ஸ் இருக்குது. நான் ப்ராலிஃபரேட்டிவ் டைப் அண்ட் ப்ராலிஃபரேட்டிவ் டைப். அப்படின்னா என்ன, நான் ப்ராலிஃபரேட்டிவ்னா என்ன? இதில் வந்து நம்மளுக்கு வந்து லீக் ஆகிற பிளட் வெசல்ஸ், இரத்த நாடிங்க மட்டும்தான் இருக்கும். இந்த இரத்த நாடிங்க கண்டினியூஸாக லீக்கேஜ் ஆகிறதுனால நம்மளோட சென்ட்ரல் விஷன் வந்து ரொம்ப வேகமாகவே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம கண்ணோட நடுப்பகுதி மேக்யூலாவில் வந்து நீர் கோர்த்துருக்கிறதுனால அதுக்கு வந்து மேக்யூலர் எடிமான்னு சொல்லுவோம். காமனாக ஒரு டயபெட்டிக் வந்து விஷன் கம்மியாகுது அப்படின்னா இதுதான் மோஸ்ட் காமன் காஸாக இருக்கும். அண்ட் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ப்ராலிஃபரேட்டிவ் ஸ்டேஜ். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்நார்மலான இரத்த நாடிங்க பிளட் ஃப்ளோ குறையிறதுனால உருவாகும். இந்த இரத்த நாடிங்கள்லேருந்து பிளட் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அது வந்து மைல்டு அமௌண்ட்ஸில் லீக் ஆகும்போது ரெட்டினாக்கு முன்னாடி விட்ரியஸ்னு ஒரு ஜெல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஜெல்குள்ளே வந்து மைல்டு அமௌண்ட்ஸ் லீக் ஆகும்போது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கருப்பு ஸ்பாட் மாதிரி உங்களோட விஷனில் தெரியும். பட் அதுவே ரொம்ப அதிகமாக லீக் ஆச்சு அப்படின்னா உங்களோட விஷன் வந்து சடனாக ட்ராப் ஆகலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், நான் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து இதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து உங்கள் ஹை பிளட் சுகர் லெவல்ஸ் தான். ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதியோட இன்சிடென்ட்ஸ் வந்து குறையும் எப்போனா உங்களோட பிளட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப குட்டாக இருக்குது. கண்ட்ரோல் குட் அப்படின்னா என்ன, உங்களோட சுகர் ஆவரேஜ் வந்து நீங்கள் லெஸ் தென் 7% மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட 3 month சுகர் ஆவரேஜை. இல்லை உங்களோட போஸ்ட் பிராண்டியல் லெவல்ஸ், தட் இஸ் ஆஃப்டர் ஃபுட் உங்கள் சுகர் லெவல்ஸ் லெஸ் தென் 200லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் டெவலப் பண்ணுற ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாகும். அண்ட் அகெயின் உங்களுக்கு வந்துட்டு நாட் ஜஸ்ட் டயபெட்டிஸ், உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து இது வந்து சிஸ்டமிக்கான கண்டிஷன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிளட் சுகர் கண்ட்ரோல் இருக்கணும், அதே சமயத்தில் பிளட் ப்ரெஷரும் கண்ட்ரோல்டாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட கிட்னி ஃபங்க்ஷனிங்கும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கும்போது உங்களுக்கு கிட்னிஸும் எஃபெக்ட் ஆகும் சைமில்டேனியஸாக, உங்கள் கண் எஃபெக்ட் ஆகும்போது. அண்ட் ஆல்சோ பீரியாடிக்காக கண்ணை வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். இது எல்லாமே ப்ரிவென்டபிள் தான், எல்லாமே ட்ரீட்டபிள் தான். ஏர்லியராக நீங்கள் வந்து கண்ணை எப்பவுமே ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏர்லியராக நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.